ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பை சைட் லிக்விடிட்டி அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி பற்றி தான் டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லிக்விடிட்டினா என்னங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த லிக்விடிட்டி நம்ம எங்கே இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நியரஸ்ட் லோ அண்ட் நியரஸ்ட் ஹை. இந்த நியரஸ்ட் லோலையும் இந்த நியரஸ்ட் ஹைலையும் மட்டும்தான் லிக்விடிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன மீனிங்? இதுக்கு ஒரு பேர் இருக்குது. தட் இஸ் கால் பை சைட் லிக்விடிட்டி அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி. அதுக்கு ஷார்ட் ஃபார்மாக நம்ம எஸ்எஸ்எல் அண்ட் பிஎஸ்எல் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க. அண்ட் வாட் இஸ் மீன் பை த பை சைட் லிக்விடிட்டி அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி? ஸோ தட் இஸ் கால் சிம்பிள் மீனிங் ஸ்டாப் லாஸ். வேர் இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ்? உங்களுடைய ஹையிலையும் லோலையும் தான் ஸ்டாப் லாஸ் இருக்குது. கீழே வரும் அண்ட் ஒரு பேனிக்கில் இருப்போம், ஆசிலேட்டிங்காக இருக்கும். மார்க்கெட் லோ போகுங்கிறது ஒரு சில செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து மார்க்கெட் லோ பிரேக் பண்ணுவாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் மார்க்கெட் ஹை தான் பிரேக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டிங் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேருக்கு ஒன்றும் தெரியாதவங்க எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் ஃபேக்குன்னு தான், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது கேம்லிங் தான் சொல்கிறாங்க. இதில் மேத்தமேட்டிக் கால்குலேஷன் இருக்குங்கிறது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ இதில் லிக்விடிட்டிஸ் இருக்குங்கிறதையும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதில் லிக்விடிட்டிஸ்க்கான ஒரு மீனிங்ஸை தான் நம்ம பார்க்குறோம். இந்த லிக்விடிட்டிஸை ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு 40% பீப்புள்ஸ் வந்து ஹை பிரேக் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 60% ஆஃப் பீப்புள்ஸ் லோ பிரேக் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இதில் டாமினேஷன்ஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னா, லோ பிரேக் பண்ணுறதுக்கான டாமினேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ மார்க்கெட் பேரிஷ்கான சினேரியோஸ் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகும். பட் ஆனால் கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக நடக்கும். இப்படி தான் நடக்கும். உங்களுக்கு 60% ஆஃப் பீப்புள் நினச்சது ஃபர்ஸ்ட் ஹையில் இருக்கிற பை சைட் லிக்விடிட்டியை ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் பை பண்ணவங்க எல்லாரோடைய ஸ்டாப் லாஸை செல் பண்ணவங்களுடைய எல்லாருடைய ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆஃப்டர் அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பையர்ஸ், ஓகே நம்மளுக்கு மார்க்கெட் மேலே தான் போக போகுது, வெயிட் பண்ணால் பெரிய ப்ராஃபிட்டாக பிடிக்கலாங்கிறது ஜஸ்ட் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு சின்னதாக மறுபடியும் ஒரு லிக்விடிட்டி கிராப் நடந்துடும். டைரெக்டாக அடுத்தது அவங்க லோ வந்து ஹண்ட் பண்ணுவாங்க. இதுதான் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்குன்னு இல்லை, எல்லா நாட்களும் இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து வேற எதுவுமே ஃபாலோ பண்ணல. ஸோ பேட்டர்ன்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணாத வரைக்கும் உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் த பேட்டர்ன்ஸ்? ஐசிடி இஸ் ஒன் ஆஃப் த பேட்டர்ன்ஸ். எஸ்எம்சி இஸ் ஒன் ஆஃப் த பேட்டர்ன்ஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அது ஒரு ஒன் ஆஃப் த பேட்டர்ன்ஸ். பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் அது ஒரு ஒன் ஆஃப் த பேட்டர்ன்ஸ். ஸோ இது பேட்டர்ன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் லிக்விடிட்டிஸ் அப்சர்வ் பண்ணணும். வேர் இஸ் யுவர் லிக்விடிட்டி? நியரஸ்ட் ஹைலையும் நியரஸ்ட் லோலையும் தான் இருக்குது. ஆஃப்டர் உங்களோட லிக்விடிட்டி கிராப் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஆப்போசிட்டாக டைரக்ஷன் ஆகும். ஸோ ஓகே, அகெயின் நான் உங்களுக்கு ஒன் மோர் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சம் டீப்பாக போகலாம். இப்போ மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து லோ டு ஹை நம்ம ட்ராவல் ஆயிருக்கு. இப்போ எனக்கு லிக்விடிட்டிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோலையும் இந்த ஹைலையும் தான் லிக்விடிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போது எனக்கு மார்க்கெட் லோலையும் ஹைலையும் லிக்விடிட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கிறாங்க. கரெக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு புல் பேக் ஆகுது. இப்போ வேறு எங்கெங்கெல்லாம் லிக்விடிட்டிஸ் இருக்குன்னா, இந்த லோவில் ஆல்ரெடி லிக்விடிட்டிஸ் இருக்கும், இந்த ஹையில் ஆல்ரெடி லிக்விடிட்டிஸ் இருக்கும். அதில் ரீசெண்டாக இருக்கிற இன்னொரு லோவில் இன்சைடர் ஜோன், இந்த ஜோனுக்குள்ளே இங்கே ஒரு இடத்துல லிக்விடிட்டிஸ் இருக்குது. அப்போது எனக்கு இந்த அப்போ எனக்கு இந்த லோ, அதாவது நியரஸ்ட் இந்த செல் சைட் லிக்விடிட்டி கிராப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அகெயின்ஸ்டாக தான் ட்ராவல் ஆக போகுது. இப்போ எனக்கு செல் சைட் லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டாங்க. உடனே எனக்கு இங்கே எனக்கு ஒரு லிக்விடிட்டி கிடச்சிருக்கு, பை சைட் லிக்விடிட்டி. அப்போ இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டாங்களா, இந்த லைனை ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சின்ன மார்க் பண்ணிக்கலாம் இங்கே லிக்விடிட்டிஸ் இருக்குங்கிறது. ஸோ என்னன்னா, தட் இஸ் கால் செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ இப்போ இது வந்து செல் சைட் லிக்விடிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ செல் சைட் லிக்விடிட்டி கிராப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டோட கோல் வேர் இஸ் யுவர் பை சைட் லிக்விடிட்டி, அங்கே தான் அடுத்து ட்ராவல் ஆகும். பை சைட் லிக்விடிட்டி ட்ராவல் ஆகிட்டாங்க. அப்போது இங்கே அகெயின் பை சைட் லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டாங்க. இந்த லைனை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ தே கால் அஸ் பை சைட் லிக்விடிட்டி.
சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து செல் சைட் லிக்விடிட்டியும் கிராப் ஆயிடுச்சு. பை சைட் லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் எனக்கு வேர் இஸ் யுவர் நெக்ஸ்ட் டார்கெட் செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ எங்க அடுத்த செல் சைட் லிக்விடிட்டினா இந்த லோல தான் செல் சைட் லிக்விடிட்டி இருக்கு. மார்க்கெட் நம்மளுக்கு டைரக்டா இங்க வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க இருக்கிற லிக்விடிட்டியும் கிராப் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இங்க இருக்கிற செல் சைட் லிக்விடிட்டிஸும் நம்மளுக்கு வந்து கிராப் பண்ணியிருக்காங்க. செல் சைட் லிக்விடிட்டி அடுத்தது லீஸ்டாக இருக்கிற செல் சைட் லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டாங்க. இப்போ லீஸ்டாக இருக்கிற செல் சைட் லிக்விடிட்டி கிராப் பண்ணதுக்கப்புறம் வேற எங்க அடுத்த பை சைட் லிக்விடிட்டிஸ் இருக்கு. இங்க தான் இருக்கு பை சைட் லிக்விடிட்டி. அப்போ பை சைட் லிக்விடிட்டி கிராப் பண்றதுக்கு தான் மார்க்கெட் அடுத்த லெவலில் ட்ராவல் ஆகும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். முதல்ல இந்த பை சைட் லிக்விடிட்டினா என்ன, செல் சைட் லிக்விடிட்டினாங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் இன்னும் போக போக ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இது அப்சர்வ் ஆகும். ஓகே, நான் மறுபடியும் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். இப்போது செல் சைட் லிக்விடிட்டியும் பை சைட் லிக்விடிட்டியோட கோல் என்ன அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு லோ டு ஹை ட்ராவல் ஆகுறாங்க. ட்ராவல் ஆனதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் நடக்குது. இப்போ இங்கே லோவில் செல் சைட் லிக்விடிட்டி இருக்குது, ஹையில் பை சைட் லிக்விடிட்டி இருக்குது. எனஃப். இது ஸ்டேஜ் நம்பர் 1. அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா, செகண்ட் ஸ்டேஜுங்கிறது இந்த பை சைட் லிக்விடிட்டி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹண்ட் ஆகுதா இல்லை செல் சைட் லிக்விடிட்டி ஃபர்ஸ்ட் ஹண்ட் ஆகுதாங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கு இன்டர்மீடியட்குள்ளே நடக்கிறதுங்கிறது செகண்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே செல் சைட் லிக்விடிட்டி தான் நம்மளுக்கு வந்து ஹண்ட் ஆயிருக்கு. அப்போ இங்கே செல் சைட் லிக்விடிட்டி இருக்கிற எல்லா டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிடுவாங்க. இங்கே இருக்கிற லோவில் இருக்கிற எல்லா ஸ்டாப் லாஸும் ஹண்ட் பண்ணிடுவாங்க. இங்கே ஹண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பை சைட் லிக்விடிட்டிஸ் இருக்கிற ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ண ட்ராவல் ஆகிடுவாங்க. அப்போ எந்த பக்கம் ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டிஸ் கிராப் பண்ணுறாங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பை சைட் லிக்விடிட்டி இஸ் டன். செல் சைட் லிக்விடிட்டி இஸ் டன். அடுத்தது பை சைட் லிக்விடிட்டி. அடுத்தது வேற எங்கே அடுத்து நம்மளுக்கு செல் சைட் லிக்விடிட்டினா இங்கே தான் அடுத்து நம்ம செல் சைட் லிக்விடிட்டி ப்ராப்பராக இருக்கும். இப்போ மார்க்கெட் நம்மளோட அடுத்த ரேஞ்ச் இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா லிக்விடிட்டி இங்கே தான் இருக்குது. இன்டர்மீடியட்டில் நம்மளுக்கு எந்த ஒரு வயலேஷன்ஸும் இல்லையே. இன்டர்மீடியட்ல எந்த ஒரு வயலேஷன்ஸும் இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து டைரெக்டாக எங்கே செல் சைட் லிக்விடிட்டி இருக்கோ அந்த செல் சைட் லிக்விடிட்டி தான் நம்மளுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.